கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ඊළඟ ශිෂ්‍යතුන් නාමයට ප්‍රශංසා වේවා. தேவன் இந்த புதிய நாளை ஆசீர்வதிப்பாராக. මේ අලුත් දවසේ දෙවියන් වහන්සේව ආශිර්වාද කරනසේක්වා. இந்த புதிய நாள் தேவன் நம்மை அவருடைய வார்த்தையிலே நம்மை ஆராய்ந்து அறிந்து கொண்டு சீர்பட உதவி செய்வாராக. මේ අලුත් දවසේ දෙවියන් වහන්සේගේ වචනය හා සමග විමසා දැනගෙන අපි වහරි ගස්සා ගැනීමට උපකාර කරනසේක්වා. இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. කරුණාවට සීමාවක්ම නැහැ. 9ஆம் மாசம் 8ஆம் தேதி 9 වෙනි මාසේ 8 වෙනි දිනය புதிய நாள் புதிய கிருபை. අලුත් දවසක් අලුත් කරුණාවක්. தேவன் இந்த வார்த்தையிலே நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுவாராக. දෙවියන් වහන්සේ තමන් වහන්සේගේ වචනයෙන් අපට ආශිර්වාද කර අපිට බොහෝකට වර්ධනය කරනසේක්වා. இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் பண்ணி நிற்கிறேன் நல்ல பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරන්නෙමු යහපත් පියාණනි. ஆமென். ආමේන්. அல்லேலூயா. හලෙලූයා. கர்த்தர் நல்லவர். දෙවියන් වහන්සේ යහපත්. என்னுடைய பிரசங்க தலைப்பானது මගේ දේශනාවේ මාතෘකාව இடரல் அடையாதே. බාධා නොවන්න. லூக்கா 7ஆம் அதிகாரம் 23வது வசனம். ලූක් තුමාගේ පොතේ 7 වෙනි පරිච්ඡේදයේ 23 වෙනි පදය. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். මා ඉදිරියේ බාධා නොවී සිටින මනුෂ්‍යයා වාග්යවන්තයෙක් යැයි පැවසුවසේක. சிங்களத்திலும் வாசிப்போம். ලූක් තුමාගේ පොතේ 7 වෙනි පරිච්ඡේදයේ 23 වෙනි පදය. நம்பி இருந்ததும் இச்சித்ததும் வேத வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவ செயலுக்கு காத்திராமல் சுய முடிவுகளாலே தள்ளப்படுவது இடரல். බලාපොරොත්තුව සිටීම, තෘෂ්ණාවට ලක්වීම, දෙවියන් වහන්සේගේ පොරොන්දුව කෙරේ රැඳී නොසිටීම, ශුව ශක්තියෙන් ක්‍රියා කිරීම පැකිලීමට හේතුවක් වෙත තිබෙනවා. இந்த வேத வார்த்தைகள் ஊடாக நாங்கள் சம்பவத்தின் ஊடாக இந்த காரியங்களை அறிந்து கொள்வோம். අපි මේ දේව වචනයේ මේ සිදුවීම කරනකොටගෙන මේ කාරණාව තේරුම් ගැනීමට හැකියාවක් තිබෙනවා. முதலாவது காரியமாக இடரல் அடையாதவளாய் இருந்தால் පැකිලීමට හේතුවක් නොවන්න කියලා කියනවා. மத்தேயு புத்தகம் 15ஆம் அதிகாரம் 21லிருந்து 27 வரைக்கும் வாசிப்போம் என்றால் මතෙව් තුමාගේ පොතේ 15 වෙනි පරිච්ඡේදයේ 21 සිට අපි சில කියවනවා. குறிப்பிடப்பட்டவைகளை வாசிப்போம். 26 27 வாசிப்போம். අපි 26 සහ 27 වෙනි පදේ කියවමු. அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார். උන්වහන්සේ උදෙසා බලා කියමින් පවසමින් දරුවන්ගේ රොටි රැගෙන බල්ලන්ට දැමීම සුදුසු නැතයි කීසේක. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, එනිසා මාගේ ප්‍රේමවන්ත දෙව දරුවනි, அங்கே வாசிக்கிறோம், அங்கே முதல் பகுதியில் நாங்கள் வாசித்து அறிந்திருக்கிறோம். අපි පළවෙනි කොටස කියවලා තේරුම් இந்த ගත්තා. வாசகங்களை நாங்கள் நீண்ட நாட்கள் கேட்டும் இருக்கிறோம். අපි මේ වචනේ බොහෝ කාලයක් තිස්සේ අපි අසලා තිබෙනවා. கானானிய ஸ்திரீ ஒருவருடைய சம்பவத்தை நாங்கள் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். ඒ කානානි ප්‍රදේශයේ ජීවත් වෙන ස්ත්‍රියගේ සිදුවීමක් අපි දකිනවා. அவருடைய மகள் கொடிய பிசாசினால் பிடிக்கப்பட்டவளாய் இருந்தால் ඇගේ දියණිය මහා ක්‍රූර යක්ෂයෙක් කරනකොටගෙන පීඩාවට ලක්ව සිටියා. அவள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதினாலே இயேசுவிடத்திலே வந்தாள். ඇය යේසුස් වහන්සේ ගැන සවන් දී තිබුණ නිසා යේසුස් වහන්සේ වෙතට ආවා. அருமையான தேவனுடைய பிள்ளையே, මගේ ප්‍රේමවන්ත இந்த දෙවදරුවනි, நாளிலே எங்க இடரல் அடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. පැකිලීමට හේතුවක් නොවන්න කියන විට கேள்விப்பட்டவளுடைய வாழ்க்கையிலே இப்படியான காரியம் நடந்திருக்கிறது. ඇසීමට ලක්වුණව පුජ්‍යලයාගේ ජීවිතේ මෙවැනි දෙයක් සිදු වී තිබෙනවා. இதெல்லாம் நாங்க எங்கட வாழ்க்கையில இதெல்லாம் வாசித்தும் இருக்கிறோம், கேட்டும் இருக்கிறோம். අපි මේ සියල්ල කියවලත් තිබෙනවා, හාලත් තිබෙනවා. எனக்கு ஒரு கேள்வி, මට ප්‍රශ්නයක් තිබෙනවා. யார் அவளை நடத்தினது? කවුද ඇයව නඩත්තු කරේ? யார் அவளை தேவனை தொடர்ந்து பின்வருமாறு கூட்டி சென்றது? ඇය කවුද දිගින් දිගටම දෙවියන් වහන්සේව අනුගමනය කරන්න කියලා ඇයට ඉගැන්නුවේ? யார் கற்றுக் கொடுத்தது? ඇයට කවුද ඉගැන්නුවේ? யாரு கூப்பிட சொன்னது? කවුද කාවද මොරගස්සලා හඬගස්සන්න කිව්වේ? அதிலும் இப்படி எழுதி இருக்கிறது, මෙම ලියා තිබෙනවා. ஆண்டவரே, ස්වාමිනී, தாவீதின் குமாரனே, දාවිද්ගේ පුත්‍රයාණනි, ஆண்டவரே, ස්වාමිනී, தாவீதின் குமாரனே දාවිද්ගේ පුත්‍රයාණනි என்று கூப்பிட சொன்னது யார்? එලෙස ප්‍රකාශ කරන්න කිව්වේ කවුද? அடுத்த
அடுத்தது விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தது யார்? ඊළඟට ඇදහිල්ල ඉගැන්නුවේ කවුද? தொடர்ந்து நடக்க பண்ணினது யார்? දිගටම ගමන් කරන්නට ඉගැන්නුවේ කවුද? எனக்கு இதுதான் கேள்வி. මට මේක තමයි ප්‍රශ්නය. நாங்கள் எத்தனையோ வருஷங்கள் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகளா இருக்கிறோம். අපි බොහෝ කාලයක් තිස්සේ දේවදරුවෝ ඇදහිලිවන්තයන්ව ජීවත් වෙනවා. இயேசுவும் எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார். යේසුස් වහන්සේත් අපට වචනයක් කියා තිබෙනවා. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான் என்று. මා කෙරෙහි පැකිලීමට කාරණයක් හේතුවක් නොවන පුජ්‍යලයා වාසනාවන්තයෙක්. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே இடரல் வந்து கொண்டே இருக்கிறது. අපේ ජීවිතේ පැකිලීමට බාධා පැමිණගෙන තිබෙනවා. நம்பினது கிடைக்காதது, අපි බලාපොරොත්තු වුණ දේ ලැබෙන්නේ නැහැ. கீழ்ப்படியாமல் போன காரியங்கள், අකීකරවීම කාරණා, அபவிசுவாசமாய் நடந்த சம்பவங்கள், නොහැදිලිකාරකමේ කාරණා, நாங்கள் நினைத்தது நடக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சியை கண்டுகொள்ளுகிறோம். අපි සිතන දේ සිද්ධ වුණේ නැතිනම් අපගේ ආත්මික ජීවිතේ බිඳ වැටීමකට අපි ලක් වෙනවා. அங்கே ரோமர் 9 அதிகாரம் 32வது வசனம் இப்படி சொல்லுகிறது. රෝම 9:31 32 මෙලෙස සඳහන් කරනවා. ரோமர் புத்தகத்திலே රෝම යවුම් පත්‍රයේ 9 அதிகாரம் 9 වෙනි පරිච්ඡේදයේ 9 அதிகாரம் 30வது வசனமும் 9 වෙනි පරිච්ඡේදයේ இப்படி இருக்க 31 32 நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதி நீதி அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலே நீதியாகும். මෙලෙස අපි කුමක් සඳහන් කරමුද? ධර්මිෂ්ඨකම සෙව්වේ නැති ජාතියකට ධර්මිෂ්ඨකම ලැබුණේය. ඒ ඇදහිල්ල කරන කොටගෙන සිදුවිය. என்னத்தினாலெனில் ඒ කුමක්දයත් அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் ඔවුන් ඇදහිල්ලෙන් එය නොසොයා நியாய பிரமாணத்தின் கிரிகையினாலே தேடினபடியால் විවස්ථාවේ ක්‍රියා කරන කොටගෙන සෙව් නිසා அடையவில்லை. එය නොලැබුණේය. இதற்கான கல்லில் இடறினார்கள். මේ හේතුව නිසා ඔවුන්ට එය බාධාවේ පර්වතයක් විය. அருமையான தேவனுடைய பிள்ளை, මගේ ප්‍රේමවන්තිනි, அங்க தொடர்ந்து அவள் பணிந்து கொண்டாள். ඇය දිගටම උන්වහන්සේට ඉදිරියේ වැඳ වැටුණා. நாங்கள் சொல்லுகிறோம், අපි කියනවා இன்றைக்கு ஆராதனை, අද නමස්කාරය, நாளைக்கு உபவாச கூட்டம், එට නිරහාර යාඥාව, நாளன்றை வீட்டு கூட்டம், ඊළඟ දවසේ ගෘහ රැස්වීම, இப்படி எல்லாம் சொல்லி ஒரு விசுவாசியை ஆயத்தப்படுத்த வேண்டியிருக்கிறது. මේම කියලා ඇදහිලිවන්තයෙක්ව පිළියෙල කරන්නට වෙලා තිබෙනවා. இப்படி எல்லாம் சொல்லி ஒரு 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 ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்களை நடத்த வேண்டியவர்களா இருக்கிறோம். මේම කියලා ඔවුන්ගේ ආත්මික ජීවිතේ නඩත්තු කරන්නට සිද්ධ වෙලා තිබෙනවා. ஆண்டவரே தாவீதின் குமாரனே என்று சொல்லி குறிப்பாக சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். ස්වාමිනී දාවිද්ගේ පුත්‍රයාණෙනියයි කියලා નિયમિત විලසින් ප්‍රකාශ කරලා යේසුස් වහන්සේව ගෞරවයට ලක් කරා. அங்கே வேதத்தில் எப்படி எழுதி இருக்கிறது? ඒ වචනේ මෙලෙස සඳහන් කරලා තිබෙනවා. பதில் பேசாத இயேசு උන්වහන්සේ පිළිතුරු නොදී அவள் பின்தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டு வந்தாள். ඇය දිගින් දිගටම මොර ගැස්සුවේය. அதற்கு அவர் சொல்லுகிறார், ඒට ප්‍රකාශ කරනවා, சீசர்கள் சொல்லுகிறார்கள், ගෝලයන්ට කියනවා இவளை அனுப்பி விடுங்க, ඇයව යවන්න කියලා. இவளை அனுப்பி விடுங்க. ඇයව යවන්න කියනවා. அதற்கு இயேசு இப்படி சொல்லுகிறார். ඒකටත් යේසුස් වහන්සේ මේම කියනවා. அதற்கு அவர், එවිට උන්වහන්සේ காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். නැති වූ බැටළුවන් වන ඊශ්‍රායල් ජනතාව වෙතට මා එවන ලද්දෙමි. ඊට අමතර කිසිවක් නැතේයයි කිස්සේක. அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று பணிந்து கொண்டாள். ඇය ඇවිල්ලා කිව්වා ස්වාමිනී මට උපකාර කළ මැනව කියලා වැඳ වැටුණා. தொடர்ந்து வந்தாள், දිගටම ආවා, பணிந்து கொண்டாள். වැඳ වැටුණා. அது மாத்திரமல்ல, ඒ විතරක් නෙමෙයි, இன்னும் அவளுடைய காரியங்களை ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், දිගින් දිගටම ඔහුගේ ඇගේ කාරණා ගැන බලනවා නම් நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்று சொன்ன அந்த இடத்திலும் බල්ලන්ට දැමීම සුදුසු නැතයි කියන විට அவளுடைய வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை அவளை காயப்படுத்தி இருந்தாலும் උන්වහන්සේ කිව්වා වචනය ඇගේ සිත තුවාල කළ නමුත් தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்த அவளுக்கு தேவனுடைய அற்புதத்தை காணும்படிக்கு நடத்தினார். උන්වහන්සේව දිගින් දිගටම අනුගමනය කරපු නිසා ඇයට හස්කමක් දකින්න සැලසුවා. வார்த்தைகள் காயப்படுத்தினாலும் වචනය රිදවීමක් ගෙනාවත් காயம் கட்டுகிறவரை கட்டிப்பிடித்தார். ඒ තුවාල සුව කරන්නව තැනන් වහන්සේව තදින් අල්ලා வார்த்தைகள் ගත්තා. அவளை காயப்படுத்தினார். වචනයව තුවාල කරා. அங்க என்ன செய்கிறாள்? කුමක්ද උනේ? காயம் கட்டுகிறவரை கண்டுகொள்ளவளா இருந்தாள். තුවාල සුව කරන්නව තැනන් වහන්සේව තේරුම් ගත්තා. நம்முடைய வாழ்க்கையில අපේ ජීවිතේ சில நேரத்திலே සමහර අවස්ථාවලදී இன்னைக்கு வார்த்தைகள் நம்மை காயப்படுத்தினால் අද වචනය අපිව තුවාල කරා நாங்கள் உணர்கிறோம், අපි හැඟීමට ලක් சில වෙනවා. நேரம் மனசாவப்படுகிறோம், සමහර විට අපි පසුතැවෙනවා.
සිතුවිලි சில වෙනවා. நேரத்துல அதுக்கு பதில் இல்லாமலேயே கடந்து போயிடும். සමහර විට ඒකට පිළිතුරක් නොමැතිව එතනින් නික්ම යනවා. இங்க என்ன நடக்கிறது? මෙතන කුමක්ද சில සිද්ධ වෙන්නේ? நேரத்தில் அந்த காரியத்துல இடரல் அடைந்தவர்களா எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கிறது. මේ හේතු නිසා සමහර විට අපේ ජීවිතේ බාධා වුණා වගේ ආත්මික ජීවිතයට දැනෙනවා. இவனுக்கு யார் கற்றுக் கொடுத்தது? ඇයට කවුද ඉගැන්නුවේ? இவனுக்கு யார் விசுவாசத்தை காண்பித்தது? ඇයට කවුද ඇදහිල්ල පෙන්눔 කළේ? இன்றைக்கு நாங்களும் எப்படி என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தின் மக்கள் போலவே நடந்து கொள்ளுகிறோம். අද අපිත් කෙලෙසද විවස්ථාවේ දරුවන් විලසින් ඇසිරෙනවා. நியாயப்பிரமாணத்துல என்ன சொல்லுகிறது? විවස්ථාවේ කුමක්ද කියන්නේ? அங்க கட்டளைகள் இருக்கிறது. ඒ අනපනක් තිබෙනවා. இப்படி செய்யுங்கள், මේම කරන්න. செலுத்துங்கள், මේ දෙන්න. வாருங்கள், එන්න. கையை உயர்த்துங்க, අත ඔස්සවන්න. கண்ணை மூடுங்க. ඇස් දෙක වහන්න. இதெல்லாம் கட்டளை. මේ ඔක්කොම අනපනක්. யாரு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தது? කවුද ඇදහිල්ල ඉගැන්නුවේ? யாரு அவளுக்கு விசுவாசத்தை சொல்லிக் கொடுத்தது? කවුද ඇයට ඇදහිල්ල ඉගැන්නුවේ? அங்க அவள் சொல்லுகிறார், ඇය කියනවා ஆண்டவரே, ස්වාමිනී மெய்தான் ஆண்டவரே, ඔබ වහන්සේ තමයි ස්වාමීන් වහන්සේ. ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேசையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். ඒ නමුත් බලු පැටවුන් තමන්ගේ ස්වාමියාගේ මේසෙන් වැටෙන්නව කැබලි වලින් කාලා තෘප්තිමත් වන්නේ කිව්වා. எப்படி ஞானமான ஒரு வார்த்தையை சொன்னான். බලන්න කෝවගේ ඥානාන්විත ප්‍රකාශනය ප්‍රකාශ කරාද? எப்படி இந்த ஞானமான வார்த்தை அவளுக்குள்ளே வந்தது? කොහොමද මේ ඥානාන්විත ප්‍රකාශනයන් ඇයට ආවේ? அங்க அந்த எல்லையிலே குடியிருந்தவள், ඒ සීමාවේ රැඳී සිටව அந்த තැනැත්තිය எல்லையிலே குடியிருந்தவளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கும் என்று சொன்னார். ඒ සීමාවේ පදිංචි වෙන තැනැත්තියගේ ජීවිතය මෙලෙස නම් நாம வருஷம் நாங்க ஒரு வருஷத்துல 52 பிரசங்கங்களை கேட்கிறோம் ஞாயிற்றுக்கிழமையில். අපි වසරකට ඉරුදින දින 52ක දේශනාවකට සවන් දෙනවා. 52 பிரசங்களை கேட்ட எங்களுடைய வாழ்க்கையிலே ඒ දින 52ක දේශනාවට සවන් දෙන අපේ ජීවිතේ எங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கிறது? අපේ ජීවිතේ කොහොමද වෙනස් වෙන්නේ? இன்றைக்கு கானானிய ஸ்திரியா இருந்த அந்த எல்லையிலே குடியிருந்தவள் එදා කානානි ස්ත්‍රිය ඒ සීමාවේ පදිංචි සිට ඇය அந்த ஒரு சம்பவத்தினூடாக வேதத்தில் எழுதப்பட்டு சாட்சிகளாய் அந்த சாட்சிகளை எங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கும்படியாக எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை ඒ එක සිදුවීමක් කරනකොටගෙන අපේ ජීවිතයට අදාළ කර ගැනීමේ ලියලා තබන දේවල් இந்த வார்த்தையினூடாக நாங்கள் எப்படி மற்றவர்களுக்கு பிரகாசிக்க வேண்டும் என்று அந்த காரியத்தினூடாக நாங்கள் கற்றுக்கொண்டு මේ වචනය කරනකොටගෙන කෙලෙසද අපි අනිත් අය ඉදිරියේ ප්‍රකාශ වෙන්න ඕන කියනව ක්‍රමවේදය ඉගෙනගෙන எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? අපේ ජීවිතේ අපි කුමක්ද කරන්නට යන්නේ? சில நேரம் සමහර විට இந்த நேரத்தில் நாங்கள் உணர்த்தப்படலாம். අපි මෙතන අපි හැංගීමට ලක් වෙන්න என்ன පුළුවන්. செய்கிறோம்? කුමක්ද කරන්නේ? அவளுடைய சாட்சி இதில் எழுதப்பட்டிருக்கிறது. ඇගේ සාක්ෂිය මෙතන ලියා තිබෙනවා. அவள் சொல்லுகிறாள், உன்னுடைய விசுவாசம் பெருசு, ඇයි කියන ඔබ උන්වහන්සේ කියන ඔබ ඇදහිල්ල මහත්. உன்னுடைய விசுவாசம் பெரிது, ඔබේ ඇදහිල්ල මහත්. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. ඔබ කැමති වේ විලසින් ඔබට ලැබේවා. தொடர்ந்து வந்தவள், දිගටම ආවව තැනැත්තිය. பணிந்து கொண்டவள், නමස්කාර කරව තැනැත්තිය. கூப்பிட்டாள். අඬගැස්සුවා. எந்த வார்த்தையும் அவளுக்கு காயப்படுத்தினதாக தெரியவில்லை. කිසි වචනයක් ඇයට තුවාල කරාද ඇය ඒක තේරුම් ගත්තේ නැහැ. நம்முடைய சாட்சி எந்த அளவுக்கு இருக்கிறது? අපගේ සාක්ෂිය කොයි විලසින්ද තිබෙන්නේ? நம்மாலே எத்தனை பேருக்கு சாட்சிகளை உருவாக்கி கொள்ள முடியும்? අපි කරනකොටගෙන කී දෙනෙකුට සාක්ෂියක් ඇති කරගන්න පුළුවන්ද? எத்தனை பேருக்கு எங்களுடைய வாழ்க்கை அறிந்திருக்கிறார்கள்? කී දෙනෙක් අපේ ජීවිතේ දැන සිටිනවද? எங்கட குடும்பத்தில் அறிஞ்சிருக்காங்களா? අපේ පවුලේ අය දැනගෙන සිටිනවද? எங்கட சுற்று வட்டாரத்தில் அறிஞ்சிருக்கிறார்களா? අපේ අසල්වාසීන් දැනගෙන நம்முடைய සිටිනවද? நண்பர்கள் அறிஞ்சிருக்கிறார்களா? අපේ හිත මිත්‍රයෝ දැනගෙන நாம සිටිනවද? சந்திக்கிற மனுஷர்களுக்கு நாம் தேவனை பத்தி என்ன சொல்லி இருக்கிறோம்? අපි මුණ ගැස්සෙන්නව මනුෂ්‍යයන්ට දෙවියන් වහන්සේ ගැන කුමක්ද සඳහන් කරලා තිබෙන්නේ? என்ன செய்திருக்கிறோம்? කුමක්ද කරලා තිබෙන්නේ? என்னத்தை காண்பித்திருக்கிறோம்? කුමක්ද පෙන්눔 කරලා තිබෙන්නේ? இது இலகுவாக நாங்கள் வாசிக்கிறோம் இந்த பகுதியை. අපි මේක පහසුවෙන් මේ දේ කියවනවා. இந்த சாட்சி எங்களுடைய வாழ்க்கையில எண்ணத்தை கொண்டு வந்திருக்கிறது. මේ සාක්ෂිය අපේ ජීවිතයට කුමක්ද නිදහස්ව තිබෙන්නේ? எண்ணத்தை கொண்டு வந்திருக்கிறது. කුමක්ද ගෙනලා තිබෙන්නේ? எண்ணத்தை செய்து முடித்திருக்கிறது. කුමක්ද කරලා ඉවර කරලා තිබෙන්නේ? நியாயப்பிரமாணத்தின் மக்களைப் போலவே நடந்து கொண்டிருக்கிறோம். විවස්ථාවේ දරුවන් විලසින් අපි அவள் හැසිරෙනවා. விசுவாசத்தை கிரிகையிலே காண்பித்திருக்கிறார். ඇය ඇදහිල්ල ක්‍රියාවෙන් පෙන්눔 කරා. நம்முடைய விசுவாசம் கிரிகையில இருக்கிறதா நியாயப்பிரமாணத்தோடயே நின்று கொண்டிருக்கிறது? අපේ ඇදහිල්ල විවස්ථාව අනුව තිබෙනවද? එහෙම නැත්නම් විවස්ථාව තුල ක්‍රියාව තුල තිබෙනවද? கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், අපි ආගෙනම ඉන්නවා. கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், අහගෙනම ඉන්නවා. கையை உயர்த்தி கொண்டே இருக்கிறோம், අත ඔස්සවාගෙනම கண்ணை ඉන්නවා. மூடு ඇස් දෙක වහන්න. செய்து கொண்டே இருக்கிறோம். කරගෙනම ඉන්නවා. இந்த சகோதரியை போல මේ සහෝදරි වගේ
தொடர்ந்து දිගටම தொடர்ந்து දිගටම சாட்சியா எழுதப்பட்டுட்டார். සාක්ෂිමත්ව ලියා තිබෙනවා. சாட்சியா எழுதப்பட்டிருக்கிறது. සාක්ෂිමත්ව ලියා තිබෙනවා. நம்முடைய வாழ்க்கை எங்க අපේ ජීවිතේ எப்படி இருக்கிறது? කොහොමද තිබෙන්නේ? நாங்க நாளாந்தம் கேட்டு අපි දිනපතාම සවන් දීලා நியாய பிரமாணத்தின் மக்களவே போல வந்து போய் கொண்டு විවස්ථාවේ දරුවන් විලසින් අපේ දවස් ගත කරනවා. எங்களுடைய வாழ்க்கையிலே என்ன மாற்றங்கள்? අපේ ජීවිතේ මොකද්ද වෙනස? இடரல் அடையாதபடி தொடர்ந்தும் நடந்து கொண்டிருக்கிறோமா? පැකිලීමට හේතුවක් නොවෙන්නට දිගින් දිගටම ජීවත් වෙනවද? நம்முடைய வாழ்க்கை சாட்சியாய் மாறிக்கொண்டே இருக்கிறதா? අපේ ජීවිතේ සාක්ෂිමත්ව වෙනස් වීගෙන තිබෙනවාද? அருமையான தேவனுடைய பிள்ளை, මගේ ප්‍රේමවන්ත දේව දරුවිනි, வார்த்தைகள் காயப்படுத்தினாலும் වචන වලින් තුවාල වුනමුත් காயம் கட்டுகிறவளை கண்டு கொண்டவள், තුවාල සුව කරන්නව තැනන් වහන්සේ වඳුනාගත්තේ. பெற்றுக்கொண்டவளாய் கடந்து சென்றாள். එය ලබාගත්තව තැනැත්තියෙක් මෙන් නික්ම ගියේ. பெற்றுக்கொண்டவளாய் கடந்து சென்றாள். එය ලබාගත්ත තැනැත්තියක් මෙන් නිකුත්ව ගියේ. நீ விரும்புகிறபடியே உனக்காக கடவது. නුඹ කැමැති වෙන විලසින් නුඹට සිදු වේවා. ஒன்றும் பேசாதிருந்த ஆண்டவரை பேச வைத்தவள். කිසිම දෙයක් කතා නොකර සිටියව ස්වාමීන් වහන්සේව කතා කරන්න සැලසුවා. தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே வந்தாங்க. දිගටම මොර ගස්සමින්ම ආවා. அவர் பதில் சொல்லாம இருந்தார். උන්වහන්සේ පිළිතුරු නොදී සිටියා. பேசாம இருந்தார். කතා නොකර සිටියා. ஆனாலும் නමුත් என்ன කුමක්ද? கடைசியா சொல்றார், අන්තිමට කියනවා நீ விரும்புகிறபடி உனக்காக கடவது. නුඹ කැමැති වෙන විලසින් සිදු වේවා. ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ කතා කරගෙන நாங்க ඉන්නවා. பேசாம போய்க்கொண்டே இருக்கிறோம். අපි කතා නොකර යනවා. ஆண்டவர் பேசின போது ස්වාමීන් වහන්සේ කතා කරන அவள் කල சந்தோஷத்தோட போயிட்டார். ඇය ප්‍රීතියෙන් ගියා. அருமையான தேவனுடைய මගේ பிள்ளை, ප්‍රේමවන්ත දේව දරුවෙනි, அவர் பேசாதிருந்த போது උන්වහන්සේ කතා නොකර அவள் සිටින தொடர்ந்து வந்தவள். ඇය දිගටම ආවා. நாங்க தேவன் எங்களோட பேசிக் கொண்டிருக்கிற போது අපිත් එක්ක දෙවියන් වහන්සේ කතා කරන நாங்க என்ன විට செய்கிறோம்? අපි කුමක්ද කරන්නේ? பேசாம போய்க்கொண்டே இருக்கிறோம். කතා නොකරම යනවා. நாங்க யாரு? අපි කවුද? நாங்க எப்படிப்பட்ட மக்கள்? අපි කොයි වගේ මිනිස්සුද? நாங்க எந்த இடத்துல இருக்கிறோம்? අපි කොමන ස්ථානයේද ඉන්නේ? நாங்க யாரை சார்ந்து வாழுகிறோம்? අපි කාට ඇලි ජීවත් எங்கள் වෙනවද? சாட்சியை குறித்து மற்றவர்களுக்கு என்ன சொல்ல போகிறோம்? අපගේ සාක්ෂිය ගැන අනිත් අයට කුමක්ද කියන්න යන්නේ? கொஞ்சம் சிந்தித்து பார். ටිකක් කල්පනා කරලා බලන්න. இரண்டாவது குறிப்பாக දෙවෙනි කොටස. இரண்டாவது குறிப்பாக දෙවෙනි කොටස. அங்கே வாசிப்போம். අපි එතන කියවමු. 27வது வசனம். 27வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேசையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். එවිට ඇය කතා කොට සැබවින්ම ස්වාමිනී බලු පැටවුන් තමන්ගේ ස්වාමියාගේ මේසෙන් වැටෙන්නා වූ කෑම වලින් තෘප්තිමත් වන්නේය. அருமையான தேவனுடைய பிள்ளை, මාගේ ප්‍රේමවන්ත දේව දරුවෙනි, அவருக்கு நான் அனுப்பப்பட்டது என்னுடைய வீட்டாருக்கு மாத்திரமே என்று சொல்லப்பட்டது. උන්වහන්සේ කිව්වා මාව එවනු ලැබුවේ ඊශ්‍රායලි ජනතාවට පමණයි කියලා. குறிப்பாக சொல்லப்பட்டிருந்தது. ඒ පැහැදිලිව ලියා තිබුණා. நான் புறஜாதிகள் மத்தியில வரையில என்னுடைய வீட்டார் மத்திக்கு வந்தேன். මම අන්‍ය ජාතිකයන් වෙතට ආවේ නෑ, මගේ නිවස් වැසියන් වෙතට ආවේ. அப்படி என்றா என்ன பிரச்சனை? එහෙනම් මොකක්ද ප්‍රශ්නය? நீ வெளியே போகலாம், නුඹ එළියට යන්න පුළුවන්. மேற்கொண்டு ஒன்றுமே இல்ல. මින් ඉදිරියට මොකුත් නෑ. அப்படி என்றால் வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. ඒමනම් දොරටු වහලා. நான் என்ன குறிப்பை பேசுகிறேன் சொன்னா, මොකද්ද මම කියන්නේ? அவள் அத்துமீறினவளா இருந்தாள். ඇය සීමා ඉක්මවා ගිහිල්ලා. அது பிரச்சனை இல்லை எனக்கு. ඒක ප්‍රශ්නයක් නෑ මට. நான் என்றாலும் பிரச்சனை இல்லை. බල්ලෙක් කිව්වත් ප්‍රශ්නයක් என்னுடைய නෑ. வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய மகளுக்கு சந்தோஷம் கிடைக்கணும், என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் கிடைக்க வேண்டும். මගේ ජීවිතේ මගේ දියණියට ප්‍රීතිමත් ජීවිතයක් ලැබෙන්න ඕන කියන එක තමයි කිව්වේ. அத்துமீறி நடந்து கொண்டவளா ඇය இருக்கிறாள். සීමාව ඉක්මවා ඇවිද්දත් என்ன செய்கிறாள்? කුමක්ද කරන්නේ? பரவாயில்லை ஆண்டவரே, කමක් නෑ ස්වාමී. கீழே விழுகிற துணிக்கைகளை தின்னுமே. බිම වැටෙන්නව කැබලි කනවනේ. எப்படிப்பட்ட ஞானம், මොන වගේ ඥානයක්ද? எப்படிப்பட்ட கேள்விகள், මොන වගේ ප්‍රශ්නයක්ද? எப்படிப்பட்ட அத்துமீறல்கள். මොන වගේ සීමා நம்முடைய ඉක්මවීමක්ද? வாழ்க்கையில අපේ ජීවිතේ நீர் பேசும் ஆண்டவரே, ඔබ වහන්සේ කතා කළම நான் போய்க்கொண்டிருக்கிறேன், මම යනවා. நான் போய்க்கொண்டிருக்கிறேன். මම යනවා. நீங்க திறந்து வைங்க, ඔබ වහන්සේ දොරට විවෘත කරන්න. நான் என்னுடைய வழியை பார்க்கிறேன். මම මගේ කොටස බලා நாங்க ගන්නවා. எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? අපි කොහොමද ජීවත් වෙන්නේ? பணிந்து கொண்டால், නමස්කාර වැඳ වැටුනොත්, தொடர்ந்து வந்தவளா இருந்தால், දිගටම ආවොත් நம்முடைய வாழ்க்கை අපේ ජීවිතේ அத்து
அத்துமீறி සීමා ඉක්මවා பதில் பேசாட்டும் பரவாயில்ல ஆண்டவர் පිළිතුරු කතා දුන්න නැතත් எனக்கு කමක් உம்முடைய பாதம் தான் தஞ்சம் නැහැ. මට ඔබ වහන්සේගේ පාදය තමයි රැකවරණය. எனக்கு உம்முடைய வசனம் தான் பலன் මට ඔබ වහන්සේගේ වචනය තමයි බලය. எனக்கு உம்முடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம் මට ඔබ වහන්සේගේ වචනය තමයි වැදගත්. சமூகம் தான் எனக்கு ඔබ முக்கியம் වහන්සේගේ අභිමුඛය තමයි වැදගත්. பிரசன்னம் முக்கியம் ඔබ වහන්සේගේ තේජස්ස ஆண்டவரே, වැදගත්. இந்த உறவு முக்கியம் ඒ සම්බන්ධතාවය වැදගත්. எனக்கு இதுதான் தேவை මට මේක තමයි ඕනේ. நீர் என்ன சொன்னாலும் பிரச்சனை ඔබ இல்லை වහන්සේ මොනවා කිව්වත් කමක් නැහැ. நான் உம்முடைய கால்களை விடுவதில்லை මම ඔබ වහන්සේගේ පාද අතහරින්නේ නැහැ. அத்துமீறி நடக்கிறவர்களா இருக்கிறோமா සීමාව ඉක්මවා ඇසිරෙනවා. அல்லது இடரல் அடைந்தவர்களாய் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் එහෙම නැත්නම් අනිත්‍යයට පැකිලීමට හේතුවක් අපි ජීවත් වෙනවා. எனக்கு எனக்கு இன்னும் ஆச்சரியம் මට තවමත් පුදුමයි. ஒரு புது விசுவாசிக்கு අලුත් දෙහිලිවන්තයෙකුට கேள்விப்பட்டு வந்தவளுக்கு ඇහිලා එන අයට யார் கற்றுக் கொடுத்தது කවුද ඉගැන්නුවේ? யார் டியூஷன் எடுத்தது කවුද පන්ති யார் දෙන්නේ? வேத பாடம் நடத்தினது කවුද දේව වචනේ எத்தனை ඉගැන්නුවේ? கூட்டங்களிலே அவள் இருந்தாள் ඇය ඒ රැස්වීම වල හිටියද? எத்தனை ஆராதனைகள் அவள் இருந்திருப்பாள் කොපමණ නමස්කාර මේහයන් තුළ හිටියද? இத்தனை ஆராதனையில் இருந்த நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அத்துமுறல் இல்லை වෙපමණ නාමස්කාරවල ඉන්න අපේ ජීවිතේ සීමාව ඉක්මවා ගිය හැසිරීමක් නැහැ. அவளுடைய அத்துமீறல் அதிசயத்தை அற்புதத்தை நடத்தி இருக்கிறது ඇගේ සීමාව ඉක්මවාමේ ඇදහිල්ල ආස්කම ආශ්චර්ය ඇති කරලා දුන්නා. நம்முடைய அத்துமுறல் என்ன අපේ සීමා ඉක්මවීම කුමක්ද? நம்ம நாமே வெட்கப்படுத்தி இருக்கிறோம் අපි අපිවම ලැජ්ජාවට යොමු කරගෙන நாம் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணி இருக்கிறோம் අපි දෙවියන් වහන්සේගේ වචනේ සුළු කරලා තිබෙනවා. நாம் இத்தனை நேரங்களை வீணடித்திருக்கிறோம் අපි මෙපමණ කාලයක් වේලාවක් අපි නාස්ති කර තිබෙනවා. என்ன எங்களுடைய வாழ்க்கை අපේ ජීවිතයේ තේරුම කුමක්ද? அவள் ஒன்றே ஒன்று நம்பினாள் இயேசுவால மாத்திரம் தான் முடியும் ඇය එක දෙයක් විශ්වාස කරා යේසුස් වහන්සේට පමණයි පුළුවන්. இயேசுவால மாத்திரம் தான் முடியும் යේසුස් වහන්සේට පමණයි පුළුවන්. அவளுக்கு தேவை இயேசுவோடு இருக்கிற உறவு ඇයට අවශ්‍ය කරන්නේ යේසුස් වහන්සේ තිබෙනා බැඳීමයි. விசுவாச வாழ்க்கைக்கு முகம் கொடுத்தவளா இருந்தாள் ඇදහිල්ලේ ජීවිතයට මුහුණ දුන්නව තැනැත්තියක්. தொடர்ந்து ஓடினாள் දිගටම ගමන් කළා. தொடர்ந்து வந்தாள் දිගටම ආවා. காயங்கப்படுத்தினாலும் காயம் கட்டுகிறவரை விட்டுவிடவில்லை ඇයට මනුෂ්‍ය වචන තුවාල කළ නමුත් තුවාල සුව කරන්නව තැනන් වහන්සේව අතෑරියේ இன்னைக்கு නැහැ. நம்முடைய வாழ்க்கை எப்படி අද අපේ ජීවිතේ මොන எப்படி වගේද? இருக்கிறது මොන වගේද තිබෙන්නේ? நம்மை நாங்க ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியவளா இருக்கு අපි ගැන විමසීමක් කළ යුතුයි. அருமையான ஆண்டவரே ප්‍රේමවන්ත ස්වාමිනී என்ன மன்னியும் මට කමා කළ මැනව. என்ன மன்னியும் මට කමා කළ මැනව. நாங்க சின்ன மனஸ்தாப்பட்டுருவோம் අපි ටිකක් පසුතැවිලි වෙනවා. அல்ல மனசாப்பட்ட உள்ளங்களோட පසුතැවිලුණා හදවතින්ම. குத்தப்பட்ட உள்ளங்களோட වරදර පැටව හදවතින්ම. அப்படியே எழும்புவோம் ඒම නැගිටිනවා. சின்ன ஜெபம் பண்ணுவோம் පොඩි යාඥාවක් කරනවා. அப்படியே போயிடும் ඒම ගමන් කරනවා. அத்து மீறினவளா இல்ல අපි සීමා ඉක්මවා ගොස් නැහැ. வருகிறோம் එනවා. கடமை ණය நியாய பிரமாணத்துல இருந்து கொண்டிருக்கிறோம் විවස්ථාව තුල සිට ගන්න. நியாய பிரமாண படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் විවස්ථාවේ ප්‍රකාරව ජීවත් වෙනවා. விசுவாசம் என்ற கிரிகைகள் ඇදහිල්ල නැමැති ක්‍රියාව, விசுவாசம் என்ற வாழ்க்கைகள் ඇදහිල්ල නැමැති ජීවිතය நமக்கு தூரமா இருக்கிறது අපිට දුරස්ව තිබෙනවා. தூரமா இருக்கிறது අපිට දුරස්ව තිබෙනවා. அங்கே வாசித்து பார்ப்போம் අපි එතන කියවලා බලමු. 1 பேதுருவின் புத்தகம் පළවෙනි පේතරස් පොතේ 2:8 வாசிப்போம் 2:8 2:8 2:8 1 பேதுருவின் புத்தகம் පළවෙනි පේතරස් පොත ஆ நியமிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறாங்களா ඔවුන් ශුද්ධ වූ වචනයට කීකරු නොවී බාධාවට ලක්වේ ඒ සඳහා ඔවුන් නියමව සිටින අය. கீழ்ப்படிந்தவர்களாய் இல்ல ඔවුන් කීකරු වෙන්නේ නැහැ. அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் ඒ සඳහාම ඔවුන්ව නියමව තිබෙනවා. அதாவது எப்படி யாருக்கு எழுதப்பட்டிருக்குது කාටද මේ ලියා තිබෙන්නේ? ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் ගැලවීම ලැබුවා අයට. வேத வார்த்தை அறிந்து கொள்ள வேண்டியவன் දේව ධර්මයේ දැනගත යුතු අය. வேத வார்த்தையின்படி கீழ்ப்படிய வேண்டியவன் දේව ධර්මයන්ව කීකරු විය යුතු අය. என்னத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் කුමක් සඳහාද නියමව තිබෙන්නේ? ஒன்றும் பெற்றுக்கொள்ளலாம்
කිසිම දෙයක් ලබා ගන්න ஒன்றும் බෑ. பெற்றுக்கொண்டு நடக்க இயலாது. කිසිම දෙයක් ලබාගෙන ගමන් කරන්න බෑ. ஒன்றுமே இல்லாதிருந்தவருடைய வாழ்க்கையில කිසිම දෙයක් නැති අයගේ ජීවිතේ கேள்விப்பட்டு வந்தாள். ඇසීමට ලක්වී ආවා. அந்த திசைகளில் இருந்து கேள்விப்பட்டு வந்தவள். ඒ දිසාවේ ඉඳලා යේසුස් වහන්සේ ගැන පණිවිඩය අහලා ආපු අය நீ விரும்புகிறபடியே உனக்காக கடட்டும். නුඹ කැමැති වෙන විලසින් නුඹට සිදු වේවා. எத்தனை பெரிய ஆச்சரியம், කොපමණ මහත් ආස්කමක්ද? எத்தனை பெரிய காரியம். කොපමණ මහත් කාරණාවක්ද? எங்க இருந்து கற்றுக்கொண்டார்? කොහේ ඉඳලාද ඉගෙන ගත්තේ? எப்படி? කොහොමද? இன்னும் கேள்வி, තවත් ප්‍රශ්න. இன்னும் கேள்விகள். තවත් ප්‍රශ්න. எங்கட வாழ்க்கையில අපේ ජීවිතේ நாங்க என்ன செய்ய போகிறோம்? අපි කුමක්ද කරන්නේ? என்ன செய்ய போகிறோம்? කුමක්ද කරන්නේ? எங்களுடைய வாழ்க்கை எப்படி மாற்றிக் கொள்ளலாம்? අපේ ජීවිතේ කොහොමද වෙනස් කරගන්නේ? மூன்றாவது காரியமாக තුන්වෙනි කාරණේදී மூன்றாவது காரியமாக உலகத்தாலே கைவிடப்பட்டவள். ලෝකයා විසින් අත්තරන ලැබුවා වූ කෙනෙක්. முதலாவது பகுதியை நாங்கள் வாசித்திருந்தோம். පළවෙනි පියවර අපි කියෙව්වා. 15:21 27 வரைக்குள்ள சம்பவத்திலே மத்தேயு මතේතුමාගේ පොතේ 15 වෙනි පරිච්ඡේදයේ 21 සිට 27 දක්වා කොටස. அதே காரியத்துல ஒன்று இடரல் அடையாதவளாய் நடந்து கொண்டாள். ඒ කාරණාව තුලම පැකිලීමට හේතුවක් නොවි ජීවත්. இரண்டாவது காரியம் அத்துமீறினவளாய் நடந்து கொண்டாள். දෙවනුව සීමා හික්මවා ගොස් ඇසුණා. மூன்றாவது காரியம் තුන්වෙනි කාරණය மார்க்கு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 25 මාක්තුමාගේ පොතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 25 වෙනි පදේ வாசிப்போம். අපි කියවමු. 5ஆம் 12 வருடமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் එවිට වසර 12ක් මහලේ රෝගීව සිටිය ස්ත්‍රියක් ඒ සියල්ල වියදම් කළ සුළුවෙන්වත් ඇස්වපත් නොවි அதிக வருத்தப்படுகிற பொழுது අධික ලෙස වේදනාවෙන් සිටින විට இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு යේසුස් වහන්සේ ගැන පණිවිඩය අසලා நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாயிலும் சொச்சமாவேன் என்று சொல்லி මම උන්වහන්සේගේ වස්ත්‍රවල කෙළවරට අතගැස්සු නම සුව වන්නමියයි පවසමි. நல்லா கவனியுங்க. හොඳට අවධානය යොමු කරන්න. கேள்விப்பட்டவளுடைய வாழ்க்கை. ඒ පණිවිඩය ඇසුවා වූගේ ජීවිතය. கானானிய ஸ்திரீயும் கேள்விப்பட்டார். කානානී ස්ත්‍රියත් ඒ පණිවිඩයට සවන් இந்த දුන්නා. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள வியாதியுடைய காரியத்திலும் அவள் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கிறார். මේ වසර 12ක් තිස්සේ මහලේ රෝගීව සිටියව තැනැත්තියත් ඒ පණිවිඩය අසල තමයි ආවේ. எனக்கு இதிலும் கேள்வி, මට මෙතනත් ප්‍රශ්නයක් තිබෙනවා. எப்படி இவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட எண்ணம் தோன்றியது? කොහොමද මේ අයගේ ජීවිතේ මෙවැනි සිතුවිලි හටගත්තේ? நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாகிலும் சொஸ்தமாவேன். මම උන්වහන්සේගේ වස්ත්‍රවල කෙළවරට අතගැස්සු නමුත් සුවවන්නෙමි. எப்படியாக இந்த எண்ணம் அவருடைய வாழ்க்கையில உதித்தது? කොහොමද මෙවැනි සිතුවිලි ඔවුන්ගේ ජීවිතයට පහළ වුණේ? கேள்விப்பட்டவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும் என்று சொன்னார். ඇසුවා වූ අයගේ ජීවිතේ මෙවැනි දෙයක් සිද්ධ වෙනවා නම් பல வருஷங்களாய் நாங்கள் தொடர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற மக்கள், වසර ගණනාවක් තිස්සේ දිගින් දිගටම නමස්කාර කරනව ඔබයි මමයි வேத வார்த்தைகளினாலே போதிக்கப்பட்டு நடத்திக் கொண்டு இருக்கிற மக்கள், දේව ධර්මය කරනකොටගෙන උගන්වමින් නඩත්තු වෙන්නව ජනතාව பல கூட்டங்களுக்கு அழைப்பு கொடுத்து அந்த கூட்டங்களிலே பங்கு பெற்றின மக்கள், විවිධ යාඥාමයන් වලට කැඳවීම ලබලා ඒවට සහභාගී වෙන්නව ජනතාව யார் இப்படிப்பட்ட எண்ணங்களோடு நம்முடைய உள்ளான இருதயங்களோடு எதிர்பார்ப்போடு வந்து இப்படி காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்? කවුද මෙවැනි හදවතකින් හදවතේ පූර්ණකමින් පැමිණ මෙවැනි ක්‍රියාවන් කරගෙන සිටින්නේ? இதிலும் கேள்வி, யார் கற்றுக் கொடுத்தது? මේකෙන් ප්‍රශ්නේ කවුද මේ දී ඉගෙනුවේ? அவருடைய எண்ணத்திலே உதித்த ஒரு காரியம் ඔවුන්ගේ සිතුවිලි අතරේ හටගත්තා වූ කාරණාව தொட வேண்டும். මම අතගස්සන්ට அவருடைய ஆடைய தொட்டா போதும். උන්වහන්සේගේ වස්ත්‍රවල කෙළවර වාටි අතගැස්සුවොත් ඇති. அவருடைய ஆடைய தொட்டா எனக்கு சொஸ்தமாகும். උන්වහන්සේගේ වස්ත්‍ර අතගැස්සුවොත් ඇති මම සුවය ලබන්නෙමි. இன்னைக்கு அதுல என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? අද මෙතන කුමක්ද ලියා තිබෙන්නේ? எல்லாம் இழந்து போயிட்டார். සියල්ල අහිමි වුණා. உலகத்தால கைவிடப்பட்டுட்டார். ලෝකයා විසින් අත්හැරියා. எல்லாம் பணம் போயிட்டுது, සියලු මුදල් වැය වුණා. சொத்து போயிட்டுது, වස්තුව වියදම් වුණා. வைத்தியருடைய ஆலோசனை எல்லாம் வீணா போயிட்டுது. වෛද්‍යවරුන්ගේ දැනුමුතිකම නිෂ්ඵල වුණා. இனி ஒரு வழி இல்ல. දැන් මාර්ගයක් නැහැ. இனி உலகத்துல
உலகத்துல இருப்போம் என்று சொன்னா ලෝකයේ සිටිනවා නම් நாங்களா இருந்தா අපි නම් வேற வழியொண்ட பாப்போம், වෙනත් මාර්ගයක් සොයනවා. வேற இடத்துல பாப்போம். වෙනත් පැත්තකින් සොයනවා. ஒரு மந்திரவாதி இடத்துலயோ යම් මන්ත්‍ර මනුෂ්‍යෙක් அல்ல ළඟට சாத்திரம் பாக்குற இடத்துலயோ ශාස්ත්‍ර බලන මනුෂ්‍යෙක් கொஞ்சம் பாக்குறதுக்கு முயற்சி செய்திருப்போம். ටිකක් බලන්නත් උනන්දු වෙනවා. அல்லது அந்த ஆஸ்பத்திரி ரோட்ல இருப்பாங்க காத்துக்கொண்டு, එහෙම නැත්නම් ඒ ස්ථානයේ ස්පිරිතාල வீதிයේ ඉන්නවා. பொது இடங்கள்ல இருப்பார்கள். පොදු ස්ථානවල ඉන්නවා. அம்மா உங்களோட முகத்தை பார்த்தா නුඹේ මූණ බැලුවොත් பார்த்தா ஏதோ எதிர்பார்ப்போட இங்க போய் கொண்டிருக்கிறீங்க. මොකද්දෝ බලාපොරොත්තුවක් ඇතුව යනවා. கொஞ்சம் இப்படி வாங்க, ටිකක් මෙහෙට එන්න. உங்களோட கையை காட்டுங்க, ඔබේ අත පෙන්නන්න. உங்களோட முகத்தை காட்டுங்க, ඔබේ මූණ පෙන්නන්න. இதுல இருக்கிறத எடுத்து வையுங்க. මෙතන තියෙන දේ අරන් තියාගන්න. முழுக்க சொல்லுவாங்க. මුළුමනින්ම කියනවා. உங்களுக்கு அந்த வார்த்தையை கேட்டவுடனே இயேசு சொன்ன வார்த்தையை விட உங்களோட உள்ள உடைக்கப்பட்டுரும். ඒ වචනේ අසපු ගමන් යේසුස් වහන්සේ පවසන වචනේට වඩා ඔබේ සිත කැඩෙනවා. இவங்க சொல்றதெல்லாம் உண்மை. මෙන් කියන දේ ඇත්ත. கண்ணீர் வந்துரும், කඳුළු එනවා. கண்ணீர் வந்துரும். කඳුළු එනවා. நீங்க சொன்னது உண்மைதான், ඔබ කියපක ඇත්ත. உண்மைதான். பரிகாரம் என்ன? ඇත්ත තමයි මොකද්ද சில පිළිතුරු? வேளை நாங்க போயிருப்போம், සමහර විට අපි යනවා. சில வேளை தேடுகிற மக்கள், සමහර විට සොයනා මනුෂ්‍ය. இப்படி ஆறுதலை காண்ற மக்கள், මේම සැනසීම සොයන මිනිස්සු. சில வேளை தற்கொலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை, සමහර විට සියදවි හානි කර ගැනීමට යනවා. எல்லாம் முடிஞ்சு போச்சு, සියල්ල ඉවරයි. மன உடைவு, සිතේ බිඳීම, ஆறுதல் இல்ல, සැනසීමක් எங்க නැහැ. போறது, කොහෙද යන්නේ? என்ன செய்யறது, කුමක්ද කරන්නේ? ஒன்றும் தெரியாது. කිසිම දෙයක් දන්නේ இன்னைக்கு නැහැ. நாங்க என்ன செய்யறோம்? අද අපි කුමක්ද කරන්නේ? இப்படியே நடந்து கொண்டிருக்கிறோம், මේ හේම ගමන් කරනවා. நொந்து போகிறோம், අපි මේම මැලි වෙනවා. தேவனை நோகடித்து දෙවියන් වහන්සේවත් රිදවලා எங்கட வாழ்க்கையில நோகடித்து අපේ ජීවිතයත් රිදවගෙන ரெண்டும் கெட்ட நிலைமையில நடக்கிறோம். අපි ඇවිල්ලා දෙයාකාර ජීවිතයක් ගත කරනවා. கேள்விப்பட்டவள் என்ன செய்கிறார்? ඒ ඇස්සුවා පණිවිඩය ඇස්සුවා තැනැත්තිය මොකද? இழப்பிலும் வந்த விசுவாசம். ඇගේ අහිමි වීමේදීත් අටගත්ත ඇදහිල්ල. கேள்விப்பட்டவளுடைய வாழ்க்கையில வந்த விசுவாசம். ඇස්සුවා පණිවිඩය ඇස්සුවාගේ ජීවිතේ ඇදහිල්ල. இடரல் அடையாத வாழ்வு. ඒ බාධා නොවන්නා වූ ජීවිතය. இயேசுவிட்ட போனா எனக்கு இயேசுவை தொட்டா போதும், යේසුස් වහන්සේ වෙතට ගිහිල්ලා උන්වහන්සේව අතගැස්සුවත් ඇති. அவருடைய ஆடைய தொட்டா போதும், උන්වහන්සේගේ වස්ත්‍රය අතගැස්සුවත් எனக்கு ඇති. இருக்கிற இந்த வியாதி மாறும், මට තිබෙන රෝගිය වෙනස් වෙනවා. எனக்கு இருக்கிற சூழ்நிலை மாறும், මට තිබෙන වාතාවරණය වෙනස් වෙනවා. எனக்கு பதில் அங்கதான் இருக்குது. මට පිළිතුර එතන තමයි තිබෙන්නේ. அருமையான தேவனுடைய பிள்ளை, මාගේ ප්‍රේමවන්ත இப்படி දෙවියන්. எதிர்பார்ப்போடு வந்தவளுடைய මේම බලාපොරොත්තුවක් ආපුවා ඒක. எதிர்பார்ப்போடு வந்தவள் බලාපොරොත්තුවක් ආපුවා ඒක. இயேசுவை நெருங்கினாள், යේසුස් වහන්සේ වෙතට සමීප වුණා. අතගැස්සුවා. அவள் தொட்ட காரியத்திலே உணர்ந்தும் கொண்டாள். ඇය අතගැස්සුවා වූ කාරණය තුල හැඟීමට ලක් වුණා. உணர்ந்து கொண்டாள், හැඟීමට ලක් වුණා. உணர்ந்து கொண்டாள். හැඟීමට ලක් அவளுக்குள்ள වුණා. ஒரு மாற்றம் வந்தது, ඇය තුල වෙනසක් අටගත්තා. மாற்றம் வந்தது. වෙනසක් இன்னைக்கு අටගත්තා. எங்களோட வாழ்க்கையில අද අපේ ජීවිතේ மாற்றம் வந்திருக்குதா? වෙනසක් ඇවිල්ලා තිබෙනවද? எங்களோட வாழ்க்கையில இயேசுவை தொட்டு இருக்கிறோமா? අපේ ජීවිතේ උන්වහන්සේව අතගස්සලා இத்தனை තිබෙනවා. நாட்களும் මෙපමණ කාලයක් எங்களுக்கு ஏதாவது ஒரு புதிய நோக்கங்கள் உருவாகி இருக்கிறதா? අපේ ජීවිතේ මොනවාරි අලුත් අත්දැකීමක් හටගෙන තිබෙනවද? அவள் தொட்டால் ඇය අතගැස්සුවා. சுகம் பெற்றுக் கொண்டாள், සුවය ලබා ගත්තා. அவள் உணர்ந்து கொண்டாள். ඇය හැඟීමට ලක් වුණා. இயேசுவோட எத்தனை பேர் நெருங்கி போனாங்க? යේසුස් වහන්සේ වෙත බොහෝ අය තෙරපීගෙන ගියා. எத்தனை பேர் நெருங்கி போனாங்க ஐயா? බොහෝ අය තෙරපීගෙන ගියා. அவர் ஒருத்தரும் பெற்றுக்கொள்ளல. කිසි කෙනෙක් ලබා ගත්තේ இன்னைக்கு නැහැ. நாங்க அப்படி ஒரு மக்களா இருக்கிறோமா? අද අපි එවැනි ජන කොට්ටාසයක්ද? இயேசுவோட நெருங்கி தான் போய் கொண்டிருக்கோம். යේසුස් වහන්සේත් එක්ක තෙරපීගෙන යනවා. இயேசுடைய ஆட தொடுது, යේසුස් වහන්සේගේ වස්ත්‍රය අතගස්සනවා. අතගස්සනවා. தொட்டு பார்த்து கொண்டு இருக்கிறோம். අතගස්සලා බලාගෙන ඉන්නවා. ஆனா எதிர்பார்ப்பு இல்லாத வாழ், නමුත් බලාපොරොත්තුවක් නැති ජීවිතයක්. எதிர்பார்ப்பு இல்லாத வாழ். බලාපොරොත්තුවක් නැති அவள் ජීවිතයක්. நினைத்தால் ඇය ඉතුවා தொட்டா போதும் ஐயா. අතගැස්සුවොත් ඇති. அவ்வளவு பெரிய விசுவாசம், ඒ තරම් ලොකු ඇදහිල්ල. அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு, ඒ තරම් ලොකු බලාපොරොත්තුවක්. எவ்வளவு அவருடைய தொட்டா எனக்கு சுகம் உண்டாகும் என்று அவ்வளவு பெரிய நம்பிக்கை. ඒ වස්ත්‍ර අතගැස්සුවොත් ඇති මම සුවය ලබා කියන ලොකු ඇදහිල්ලක්. அங்க என்ன சொன்னா மற்றது அடையாளப்படுத்த அவள் விரும்ப இல்ல, தன்னை තමාව ප්‍රකාශ කරන්න ඇය කැමති වුණේ නැහැ. அடையாளப்படுத்த விரும்ப இல்ல. තමාව හෙළි දක්වන්න කැමති වුණේ නැහැ. அடையாளப்படுத்தப்படாதவள் அடையாளப்பட்டாள். තමාව හෙළි නොකලාව් තැනැත්තිය ප්‍රසිද්ධ ලක් වුණා. எப்படி? කොහොමද? இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு, මේ ස්ථානයේ ලියා තිබෙනවා. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. දේව වචනේ ලියා තිබෙනවා. அவளுடைய வாழ்க்கையும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ඇගේ වචනය ජීවිතය ගැන ලියා තිබෙනවා. சாதாரணமா இந்த சம்பவங்கள் எல்லாம் வாசித்து கடந்து போய் கொண்டே இருக்கிறோம். සාමාන්‍යයෙන් අපි මේ දේවල් කියවලා නික්ම යනවා. எங்களுடைய வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று தேவை. අපේ ජීවිතයට බලාපොරොත්තුවක් අවශ්‍යයි. அந்த அதாவது கேள்விப்பட்ட
கேள்விப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு நடக்கும் என்றால் ඒ පණිවිඩය ඇස්වාව් කෙනාගේ ජීවිතේ මෙපමණ දෙයක් සිද්ධ වෙනවා නම් தொடர்ந்து பின்பற்றுகளுடைய என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு நடக்க வேண்டும் දිගින් දිගටම අනුගමනය කරන ඔබගේ මගේ ජීවිතේ කොපමණ මහත් දේවල් සිද්ධ எவ்வளவு වෙනවද? எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் කොපමණ දේවල් බලාපොරොත්තු වෙන්න எந்த ඕනද? அளவுக்கு என்னுடைய உண்மை உள்ளவளா நடக்க வேண்டும் කොපමණ දුරට අවංකව ජීවත් எந்த වෙන්න ඕනද? அளவுக்கு விசுவாசம் பெரிதா இருக்க வேண்டும் කොපමණ දුරට ඇදහිල්ල විශාලව තිබෙන්න ඕනද? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, මගේ ප්‍රේමවන්ත දෙවදරුවනි, இன்றைக்கு இதெல்லாம் கேள்வியாய்த்தான் இருக்கிறது අද මේ සියල්ලම ප්‍රශ්නාර්ථයක්ව තිබෙනවා. ஆச்சரியமாய்த்தான் இருக்கிறது අපිට අහස්කමක්ව තිබෙනවා. உலகத்தால் கைவிடப்பட்டவள் ලෝකයා විසින් අත්හරිනු ලැබුවා අය. உலகத்தால் கைவிடப்பட்டவள் ලෝකයා විසින් අත්හරිනු ලැබුවා අය. இயேசுவை தொட்டால் மாறும் என்று நம்பினார் යේසුස් වහන්සේව අතගැස්සුවොත් වෙනස් වෙයි කියලා විශ්වාස කළා. இயேசுவிடத்தில் நெருங்கி போய் தொட வேண்டும் என்று விரும்பினார் යේසුස් වහන්සේ වෙතට සමීපව ගොස් අතගසන්න ඕනේ කියලා හිතුවා. நாங்கள் எத்தனை தடம் இப்படி முயற்சித்திருக்கிறோம் අපි කොපමණ කාලයක් මේ ආකාරයෙන් උත්සාහ කරලා තිබෙනවා. எங்களுக்கு எல்லாம் தெரியும் අපිට සියල්ලම දන්නවා. எல்லாம் தெரியும் සියල්ලම දන්නවා. எல்லாம் தெரியும் සියල්ලම දන්නවා. எல்லாம் தெரியும் සියල්ලම දන්නවා. இதெல்லாம் கேள்விப்பட்ட விஷயம் මේ සියල්ල ඇසුවව් දේවල්. ஆனா முயற்சி செய்திருக்கிறோமா නමුත් උත්සාහයක් ගැන තිබෙනවද? நியாய பிரமாணத்தின் மக்களைப் போலவே நடந்து கொண்டிருக்கும் විවස්ථාවේ දරුවන් විලසින් හැසිරෙනවා. நியாய பிரமாணத்தின் மக்களைப் போல විවස්ථාවේ දරුවන් විලසින් நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் අපි නඩත්තු වීමට ලක් වී සිටිනවා. பாவம் செய்தவர்கள் පව් කළා වූ අය பலி செலுத்த வர வேண்டும் පූජාව නිකුත් කළ පැය. ஆடோ மாடோ ஏதோ ஒன்று கொண்டு வரணும் එළුවෙක්කෝ බැටළුවෙක්කෝ මොනවාද ඔය ගේනවා. நாங்களும் அப்படி கொண்டு வந்து போட்டுட்டு எங்கட வேலையை முடிச்சிட்டு சந்தோஷமா போய்க்கொண்டே இருக்கிறோம் අපිත් ඒ වගේ ගෙනත් දාලා අපේ වැඩේ ඉවර වෙලා අපි සතුටින් යනවා. எதிர்பார்ப்பு බලාපොරොත්තුව. எங்கட எதிர்பார்ப்பு என்ன අපේ බලාපොරොත්තුව කුමක්ද? அவளுடைய எதிர்பார்ப்பு ඇගේ බලාපොරොත්තුව நான் எப்படி என்றாலும் இயேசுவை தொட வேண்டும் මම කොහොම නමුත් යේසුස් වහන්සේව අතගස්සන්න ඕනේ. முழு உள்ளத்தோடு මුළු හදවතින්, முழு பலத்தோடு මුළු බලයෙන්, முழு மனதோடு මුළු මනසින්, முழு எண்ணத்தோடு வந்திருக்கோம் මුළු සිතුවිල්ලෙන් ඇවිත්. நாங்க எப்படிப்பட்ட எண்ணத்தோட අපි මොන වගේ සිතුවිල්ලෙන්ද? எப்படி வந்திருக்கிறோம் කොහොමද ආවේ? அந்நியர்களாலே தான் நாங்கள் இந்த வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டுமா අන්‍යයන් තුලින්ද අපි මේ වචනේ ඉගෙන ගන්න ඕනේ. இப்படிப்பட்ட கேள்விப்பட்டவருடைய வாழ்க்கையினாலதான் என்னோட வாழ்க்கை மாற வேண்டும் මෙවැනි අයගේ ජීවිත කතාව අහලාද අපේ ජීවිතය වෙනස් වෙන්න ඕනේ. உலகத்தில இருந்து வந்தவள் இயேசுவை நம்பினாள் ලෝකයේ ඉඳලා ආපු අය යේසුස් වහන්සේව විශ්වාස කළා. உலகத்தை திருப்புகிறதற்கு அவருடைய சாட்சி வேதத்தில் எழுதப்பட்டும் இருக்கிறது ලෝකයා වෙනස් වීමට ඇගේ සාක්ෂිය දේව වචනේ සටහන්ව තිබෙනවා. நான் நல்லா கவனிங்க අපි හොඳට අහුම්කන් දෙමු. உலகத்துல கேள்விப்பட்டவளாலே எங்கட வாழ்க்கை மாற வேண்டுமா ලෝකයේ අය තුලින් අපේ ජීවිතය වෙනස් වෙන්න ඕනේ. அவருடைய சாட்சி இதுல எழுதப்பட்டிருக்கிறது මේ සාක්ෂිය ලියා තිබෙනවා. இயேசு இப்படி செய்தார் යේසුස් වහන්සේ මෙහෙම කළා. இயேசுவாலே அவருடைய காரியம் மாறியது යේසුස් වහන්සේ කරන කොටගෙන ඇගේ ජීවිතය වෙනස් වුණා. கேள்விகளாலே நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோமா අපි ප්‍රශ්න සමගම අපේ ජීවිතේ ගමන් කරගෙන යනවා. என்ன செய்து கொண்டிருக்கிறோம் කුමක්ද කරගෙන ඉන්නේ? எப்படி எங்களை வாழ்க்கை மாற வேண்டும் කොහොමද අපේ ජීවිතය වෙනස් වෙන්න ඕනේ? எதற்காக அழைக்கப்பட்டு කුමක් සඳහාද කැඳවීම ලැබුවේ? எப்படியான எதிர்பார்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் மாற வேண்டும் මොන වගේ බලාපොරොත්තුද අපේ ජීවිතේ තව වෙනස් වෙන්න ඕනේ? நல்லா கவனிங்க හොඳට අවධානය යොමු කරන්න. இவர்களாலே தான் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டுமா මේ අය කරන කොටගෙනද අපේ ජීවිතය වෙනස් වෙන්න ඕනේ? எழுதப்பட்டிருக்கிற வாழ்க்கையிலே ලියාන ලද ජීවිතය மாற வேண்டும் වෙනස් වෙන්න ඕනේ. மாற்றியே ஆக வேண்டும் අනිවාර්යෙන් වෙනස් වෙන්නම ඕනේ. இதற்காக எழுதப்பட்டும் இருக்கிறது මේ සඳහාම ලියා තිබෙනවා. எழுதப்பட்டிருக்கிறது ලියා තිබෙනවා. எங்கட வாழ்க்கை இன்னும் மாறணும் අපේ ජීවිතේ තවත් වෙනස් වෙන්න ඕනේ. இடரல் அடையாமல் நடக்க வேண்டும் පැකිලීමට හේතුවක් නොවි ඇසිරෙන්න ඕනේ. நாங்களும் இடரல் அடையாமல் අපිත් නොපැකිල மற்றவர்களையும் இடரல் படுத்தாமல் අනිත් අයවත් බාධාවට නොපමුණුවා எல்லாருக்கும் இது இந்த வார்த்தை பலனுள்ளதாய் மாற வேண்டும் සියල්ලන්ටම මේ වචනය බලවත් විලසින් වෙනස් වෙන්න ඕනේ. நாங்க திரும்பவும் 1 பேதுரு 2 அதிகாரம் 8வது வசனத்தை අපි வாசிப்போம் නැවතත් පළවෙනි පේතරස් 2:8ට පෙරලගෙන කියවමු. 1 பேதுரு පළවෙනි පේතරස් 2:8 அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள் அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள்
ඔවුන් ශුද්ධ වචනේ ලියවිල්ලට කීකරු නොවි බාධාවේ ඒ සඳහාම අකීකරුකම සඳහා ඔවුන් නියමව ඇත. திரும்ப திரும்ப நாங்க இந்த வசனத்தை அங்க வீட்டை போய் வாசிக்கிறோம். නැවත නැවත මේ වචනේ ගෙදර ගිහිලා කියවන්න ඔබ. அவர்கள் ඔවුන් திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து ශුද්ධ වූ ලියවිල්ලේ වචනයට කීකරු නොවි இடறுகிறார்கள். බාධාවේ கீழே எழுதப்பட்டிருக்க வசனம் දෙවනුව ලියා තිබෙන වචනය எச்சரிப்புள்ள வசனமா இருக்கு. අවවාදාත්මක වචනය. அதற்கென்றே நியமிக்கப்பட்டிருக்காங்க. ඒ සඳහාම ඔවුන් නියමව ඇත. அப்ப நாங்கள் இடறுகிற மக்களாகவே இருக்கிறோம். අපි බාධාවට ලක් වෙන මනුෂ්‍යයන්වම සිටිනවා. வேதத்துல இயேசு சொல்லி இருக்கிறார். දේව වචනය යේසුස් වහන්සේ ලියා තිබෙනවා. 7ஆம் அதிகாரம் ලූක් 7 23 23 மத்தேயு 11:6 මතෙව් 15 என்னிடத்துல இடரல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான். මා කෙරේ පැකිලීමට හේතුවක් නොවන පුජ්‍යලයා වාසනාවන්තයි. ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் எழுதப்பட்டிருக்குது. රෝමයන් පත්‍රය ලියා තිබෙනවා. எவன் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போறானோ කවුද ශුද්ධ ලියවිල්ලට කීකරු නොවි සිටින්නේ? இடறுதலுக்கு வைக்கப்பட்டிருக்கான். ඔව් අනිත් අයට බාධාවක් සඳහාම නියමව සිටිනවා. நாங்க எந்த இடத்துல இருக்கிறோம்? අපි කොතනද ඉන්නේ? உடைக்கப்பட்டு நொந்த உள்ளத்தோட போறதுக்கு இல்ல. අපි බින්දිනව අදවතකින් සුළු වෙලා යන සිතකින් නෙමෙයි. உடைக்கப்பட்டு நொந்த உள்ளத்தோட குற்ற உணர்வோட நீ போக வேணாம். ඔබ කැඩුනව හදවතකින් වරදට පත්වන හදවතින් නික්ම යන්න එපා. இனி என்ன செய்ய வேண்டும் அறிக்கை செய்து விட்டு விட்டு மறந்திருமினவனாய் போய் මින් ඉදිරියට කුමක්ද කරන්න ඕනේ? ඒක තේරුම් අරගෙන ප්‍රකාශ කරලා පසුතැවිල්ලෙන් යන්න. வேதத்தில் எழுதப்பட்ட இந்த சாட்சியை போல என்னுடைய வாழ்க்கை சாட்சியாய் மாறி மற்றவர்களை நான் இந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்பதற்காய் கடந்து දේව ධර්මයේ ලියා තිබෙන්නව මේ සාක්ෂිමත් චරිතයේ අනුව මගේ ජීවිතය වෙනස් කරගෙන අනිකුත් ඇයව දේව ගෘහයට ගේන්නව පුජ්‍යලෙක් වෙන්න இந்த ඕනේ. சாட்சிகள் எங்களுக்கு வாழ்க்கையை மாற்றும் என்றால் මෙම සාක්ෂි අපේ ජීවිත වෙනස් කරනවා නම් நாங்கள் இடராத மக்களாயிருந்து மற்றவர்களை இந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. අපි බාධා නොවන මනුෂ්‍යයන් විලසින් ඇසිරමින් අන්‍ය ජාතිකයන්ව දේව ගෘහයට ගේන එක අපේ වගකීම. திரும்பவும் ஆழமாய் சொல்லுகிறேன். නැවතත් ගැඹුරෙන් කියන්නම්. குற்ற உணர்வோடையோ වරදට පත් කරන්නව හැඟීමෙන් කැඩුනව இந்த හදවතින් இடத்துல இருந்து கடந்து போக මෙතනින් පිටව යන්න එපා. மாறாக ඊට හැරෙන්නට இந்த மகளுடைய சாட்சிகள் எங்களுக்கு எவ்வளவு பலனுள்ளதா இருக்கிறதோ මේ දියණියගේ ජීවිත කතාව අපිට කොපමණ බලවත්ද? நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை இந்த இடத்திலே கொண்டு வர வேண்டும். අපේ ජීවිතයත් අනිත් අය දේව ගෘහයට ගේන්නට නියම වෙන්න ඕනේ. இயேசுவிடத்திலே கொண்டு வர வேண்டும். යේසුස් වහන්සේ වෙතට ලං කරන්න ඕනේ. அதற்காக கடந்து போ. ඒ සඳහා පිටව යන්න. தொடர்ந்து நாங்கள் எழுந்து நிற்போம். අපි දිගටම නැගී සිටිමු.